ரீசெண்டாக பூவார் ஐலாண்ட் ரிசார்ட் வந்து விசிட் பண்ணியிருந்தோங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உள்ளே வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தது லேண்ட் காட்டேஜ். உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீரோ வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நம்மளுடைய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் மாற்றிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு லாக்கர் வச்சுருந்தாங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருந்தது. நார்மல் நீட்டாக சூப்பராக இருந்தது க்ளீனிங்காக. ஸோ அடுத்து உள்ளே வந்து போனீங்கன்னா ஒரு பெட்டி வச்சுருந்தாங்க. நம்ம அந்த உள்ள பழங்காலத்து இதில் பறக்க பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி பெட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேக்கப் ஏரியா, ஒரு பெரிய கண்ணாடி, அப்புறம் வந்து இந்த டீ ஸ்டேஷன் எப்பயும் போல இருக்குள்ள பால் பவுட்ரு, இது தண்ணி எல்லாமே வச்சுருந்தாங்க. கீழே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாங்க. ஒரு மினி ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் காட்டேஜ். இதே மாதிரி ஆயுர்வேதிக் ஃப்ளோட்டிங், அதாவது இந்த பூவார் ஐலாண்ட் ரிசார்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன ப்ளஸ்னால் ஃப்ளோட்டிங் காட்டேஜுமே இருந்தது. ஃப்ளோட் பண்ணிகிட்டே நீங்கள் இது பண்ணலாம், தண்ணியிலே மிதக்கிற மாதிரி இருந்தது. பட் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தது பேசிக்கான ப்ரீமியம் லேண்ட் காட்டேஜ் தாங்க. ஸோ இந்த சைடு டிவி, அப்புறம் பெட்டு, அப்புறம் இந்த சைடு ஒரு சோஃபா, மேலே வந்து ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த எத்னிக் டச்சோடு இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் அந்த பழங்காலத்து இதில் வந்து அந்த ஈஸ்தட்டிக்காக நம்ம இருக்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரூம் வந்து ரொம்ப மைல்டாக, ஒரு வைப்ரண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த சைடு 2 சோஃபா, அந்த சைடு ஒரு சிங்கிள் சோஃபா வித் ஒரு டேபிள் வந்து கொடுத்துருந்தாங்கங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியில் போகிற வியூ, அதாவது பால்கனி வியூ மாதிரி. எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தது. பட் பால்கனி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த பால்கனியை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோன்னா வெளியில் ஒரு டீ டேபிள் மாதிரி வச்சுருந்தாங்கங்க. டீ டேபிள் 2 சேர் இது போட்டு ஒரு டேபிள் இருந்தது, சென்டர் டேபிள். அது போக இதோட ரொம்ப ரொம்ப ஹைலைட் என்னென்னா இந்த ஊஞ்சல். ஸோ இந்த ஊஞ்சல் அங்கனக்குள்ளே படுத்துகிட்டே சில் பண்ணலாம், இல்லாட்டி உட்காந்துட்டே ஆடலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து எல்லா ரூம்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க, அப்புறம் வெளியிலையுமே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே நல்லா சுற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் வியூ தான் இருக்கும், உங்களுக்கு ஃபுல் கார்டனு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சில் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்து அதை பார்க்குற மாதிரி அந்த ஓடில் தான் பண்ணியிருப்பாங்களா. ஸோ இந்த இடமே உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வைப் கொடுக்குன்னே சொல்லலாம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்ட், அந்த வாட்டர் இதெல்லாம் போகிறது வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும். ஸோ மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம இந்த சுற்றி பார்க்குற இடத்த போக இந்த இடத்துல நம்ம ரிலாக்ஸாக இருந்து நல்ல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு அற்புதமான பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரேட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,000 கிட்டக்க வந்ததுங்க. 6,900 ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்தா 7,000 சம்திங் வரும். ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டோட நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி லஞ்ச், காம்ப்ளிமெண்ட்ரி டின்னர் எல்லாமே வேணும் அப்படின்னா ப்ளஸ் இதை விட ரேட்டு கூட போகும். அதாவது எல்லா காஸ்ட்டையும் அவங்க வந்து நம்ம பே பண்ணுற ரூம் ரெண்ட்லேயே சேர்த்து பிடிச்சிப்பாங்க. ஸோ நாங்கள் எடுத்த ரூம் இது தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ பூவார் ஐலாண்டில் வந்து எக்கச்சக்க ரிசார்ட் இருக்குங்க. இது ஒன் ஆஃப் த ரிசார்ட். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.